யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவி. ஒட்டுமொத்த குடும்பத்தின் பிள்ளைகளும் யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவர்கள். யாழ்ப்பாண கல்லூரியின் பெருமை மிகுந்த ஸ்கவுட்ஸ் மாஸ்டராக இருந்த மறைந்த சச்சிதானந்த மாஸ்டர் அவர்களுடைய இளைய மகள் 25 ஆண்டுகளை யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரிய பணியில் நிறைவு செய்திருக்கிற திருமதி கோமலா தேவேந்திரம் அவர்களை வாழ்த்தி ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நேர்காணல் செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் கோமலா டீச்சர். வணக்கம் நிதிதேவன் அண்ணா. உங்களை பற்றிய தகவல்களை விரிவாக சொல்லுங்கள். நான் யாழ்ப்பாண கல்லூரியில் எனது தரம் மூன்றாம் வகுப்பில் கல்வி கற்க தொடங்கி ஏஎல் யூனிவர்சிட்டிக்கு என்ற பண்ண மட்டும் யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி கற்றினான். ஏஎல் கலை பிரிவில் எனது மேற்படிப்பை தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்திலே தமிழை எனது சிறப்பு பாடமாக கற்றுக்கொண்டேன். யாழ்ப்பாண கல்லூரியின் ஆசிரிய பணி என்பது உங்களுக்கு எப்படி சாத்தியமாயிற்று? நான் ராஜினா மாஸ்டர் அதிபராக இருந்த காலத்திலே எனக்கு இந்த கல்லூரியில் மீண்டும் கல்வி கற்ற காலத்தை விட கல்வி கற்பிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். எனது தந்தையார் வழியில் எனது பணியை தொடர விரும்பினேன். எனது தந்தையார் தன்னுடைய சேவை காலத்தில் இறந்தபடியால் அவற்ற பணி எனக்கு கிடைத்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எனது சகோதரிமார் அரசாங்கத்தில் வேலை செய்தவர்கள். அந்த குடும்பத்தின் ஒரு சிறப்பு எனக்கு கிடைச்சதைட்டும் மகிழ்ச்சி அடைந்தேன். உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், யாழ்ப்பாண கல்லூரி எவ்வாறு ஒரு குடும்பமாக தொழிற்பட்டதோ அதுபோல் எங்களோட குடும்பத்துக்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பு. இல்லை, நாங்கள் சச்சிதானந்த மாஸ்டருடைய பிள்ளைகள் அனைவருமே யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி கற்றவர்கள். சாரதா, யசோதா, எனது அண்ணன் கோவிந்தராஜன் 3 பேருமே யாழ்ப்பாண கல்லூரியில் 3ஆம் வகுப்பிலிருந்து உயர்தர வகுப்பு வரை எமது கல்வியை கற்றோம். குறிப்பிட்ட காலத்தில் அம்மாவை தவிர நாங்கள் எல்லோருமே யாழ்ப்பாண கல்லூரியில் தான் இருந்தோம். அதுங்களுக்கு ஒரு சொல்லி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிற காலம். அம்மாவை மெனி கூட்டிக்கொண்டு போகணும் ஸ்கூலுக்குன்னு சொல்லி நாங்கள் வீட்டில் சொல்லி கதைப்போம். யாழ்ப்பாண கல்லூரி எவ்வாறு எங்களை வளர்த்தெடுத்ததோ அதே போல் நாங்களும் யாழ்ப்பாண கல்லூரிக்கு என்றுமே கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இங்கே கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் எல்லோருமே எங்களை சச்சிதானந்த மாஸ்டருடைய பிள்ளைகள் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை கல்வி கற்பித்தவர்கள். உங்களுடைய சகோதரன் மற்றும் சகோதரி அவர்களுடைய தகவல்களை தாருங்களேன். எங்களுக்கும் நாங்கள் யாழ்ப்பாண கல்லூரியிலே நாங்கள் ஒரு சிறந்த இசை குடும்பமாகத்தான் யாழ்ப்பாண கல்லூரி எங்களை பார்த்தது. நாங்கள் எந்த யாழ்ப்பாண கல்லூரியில் சர்ச் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நாங்கள் ப்ரைஸ் கிவிங்காக இருக்கலாம் அல்லது யாழ்ப்பாண கல்லூரியில் ஒரு கலை நிகழ்வாக இருக்கலாம், நாங்கள் எங்களோட குடும்பத்தில் பாடாத சாரதா அக்கா பாடுவா, யசோதா அக்கா பாடுவா. அண்ணா பாடினது எனக்கு ஞாபகம் இல்லை. சாரதா அக்காண்ட காலம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சாரதா அக்காவோடு சேர்ந்து நானும் பாடியிருக்கிறேன். சாரதா அக்கா ஒரு சிறந்த ஒரு தனக்கண்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்தை பதித்தவர். தன்னுடைய காலம் பகுதியில் இசை உலகில் தனக்கென்று ஒரு தனி இடம் பதித்தவர். தற்சமயம் நீங்கள் கற்பிக்கின்ற பாடங்கள் என்ன? நான் யாழ்ப்பாண கல்லூரியில் அருந்தவநாதன் மாஸ்டர் கல்வி கற்பித்த காலத்திலே எங்களுக்கு அந்த தமிழில் அவ்வாறு ஒரு ஈடுபாட்டை கொண்டு வந்தது அருந்தவநாதன் மாஸ்டர் தான். அருந்தவநாதன் மாஸ்டர் தமிழ் படிப்பித்ததால் தான் நாங்கள் கொஞ்சம் பேர் தமிழ் ஸ்பெஷலே போய் செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு அவாவில் தமிழில் படித்தினாங்க. ஆனால் எங்களுக்கு குடும்பத்தில் இசை தான் எங்களை வளர்த்தெடுத்தது. இசை என்ற ஒரு கர்நாடக சங்கீதத்தை நாங்கள் வரன்முறையாக கற்றதால் எங்களுக்கு அது ஒரு பாடமாகவே இருந்தது. எங்கள்கிட்ட இயல்பாகவே எல்லாரிடம் அந்த டேலண்ட் என்று சொல்லலாம் இருந்தது. அது பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இப்போ ஜீவா டீச்சர் இருந்த காலத்திலும் பாடினது தனி யாழ்ப்பாண கல்லூரியினுடைய பரிசளிப்பு விழாவாக இருக்கலாம். யாழ்ப்பாண கல்லூரியில் அதிபர் பதவியேற்று உபாதிபர்கள் பதவியேற்ற அந்த காலங்களில்
குலசிங்கன் டீச்சர் பாட்டை கொண்டு வந்து தருவார். ஜெயசீலன்னா பாட்டு எழுதுவார், என்னட்ட கொண்டு வந்து தருவார். கோமலா இதுக்கு ஒருக்கா இசையமைக்கணுமெண்டு இசையமைச்சு பாடினதை நான் ஒரு பொழுதுமே மறக்க மாட்டேன். ஏன்னு சொன்னேன், என்ன கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு என்னாலேயே வாழ்த்தி பாடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு பள்ளிக்கூடத்தில் கிடைச்சதுட்டு நான் அதை பெருமைப்படுறேன். குலசிங்கன் டீச்சர், போல் மாஸ்டர் எல்லாருக்குமே நான் பாடியிருக்கிறேன். வாழ்த்து பாடல் தெரிவினம் நான் பிள்ளைகளுக்கு பழக்கிறேன். ஜீவா டீச்சர் போனதுக்கு பிறகு எனக்கு தெரிவினம். இருந்தும் சொலமன் மாஸ்டர்கிட்ட காலத்திலும் சொலமன் மாஸ்டருக்கும் பாடியிருக்கிறேன். சார் கொண்டு வந்து பாட்டை தருவார், நீர் தான் ஒரு இசையமைச்சு தயார் சொல்லி. இவன் 25வது ஆண்டு விழாக்கு பாடுகின்ற ஸ்பெஷல் சாங்கும் எனக்கு தெரிவினம். மித்திரன் சாருன்ற ஹெல்ப்போடு எனக்கு தெரிவேன். சார் நானும் சேர்ந்து பழக்குவோம். எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் தருவேன். சார் மித்திரன் சாரும் தருவேன். இலங்கைக்கு வர வேண்டும் என்று நான் யோசித்தால் யாழ்ப்பாண கல்லூரியை என்னால் தவிர்க்க முடியாது. எனக்கும் இலங்கைக்குமான அந்த உறவு என்பது யாழ்ப்பாண கல்லூரியோடு மட்டும் தான் நிற்கிறது. அதை போலத்தானே உங்களுக்கும் யாழ்ப்பாண கல்லூரி மட்டும் தானே உங்களுடைய ஒரே உறவாக தற்சமயம் இருக்கிறது. இந்த யாழ்ப்பாண கல்லூரி உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தி இருக்கிறது என்று கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லணும். இதில் தரம் 6 கற்ற கற்றுக்கொண்டிருக்கக்குள்ள தான் எனது தந்தையார் தன்னுடைய டியூட்டி நிமித்தம் என்றாபுரத்தில் போய் மரணத்தை தழுவி கொண்டவர். அந்த வருஷம் இந்த பாடத்தில் குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லி, டேர்ம் மார்க்ஸ் குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லி சுகந்தி டீச்சர் அப்போ தான் கிளாஸ் டீச்சர். அப்போ நீர் கவலைப்படாதையும், நீர் படிக்கலாம், நல்லா இது இருக்குது, அது இந்த வருஷம் இந்த டேர்ம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினவா. இனி அப்பா வருத்தமாக இருந்த காலத்திலும் நோயல் மாஸ்டர், ஜெயராஜன் மாஸ்டர் எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து விடுவினோம் அப்பாவை. அப்போ யாழ்ப்பாண கல்லூரியும் நாங்களும் ஒரு நெருங்கிய குடும்பம். நாங்கள் யாழ்ப்பாண கல்லூரி வேறு, எங்களோட குடும்பம் வேறு, பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலை. அப்படியான ஒரு சூழ்நிலை தான் யாழ்ப்பாண கல்லூரி எங்களை வச்சுருந்தது. விளையாட்டு படிப்பு முன்னேற்றத்துக்கும் யாழ்ப்பாண கல்லூரி உதவி செய்தது. அண்ணா ஏஎல் எடுத்துட்டு பயோ படித்து ஏஎல் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஸ்கூலால் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. சொல்ல வேணும் என்னென்னா, கிறிஸ்டியன்ஸுக்கு இருந்தும் சொல்கிறவையல் அது என்னென்ன எனக்கு அதுக்குள்ள சரிவில் தெரியாது. ஆனால் அண்ணா கோவிந்தராஜன் அந்த அந்த கதிராமர் சார்ன்ற 5-6 பேர் இந்தியாவில் போய் கிராஜுவேட் பண்ணி முடிச்சுட்டு வந்தவைய. அந்த இது நாங்கள் மறக்க இயலாது. யாழ்ப்பாண கல்லூரியில் எனது தந்தையார் கல்வி கற்பித்ததால் கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதை கருதுகிறோம். நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். நன்றியோடு நினைவு கூறல் என்பது மனிதனுடைய ஆகச் சிறந்த பண்புகளில் ஒன்று. இன்றைக்கு அருகிவிட்ட ஒரு பண்பும் கூட. ஆழமாக சைவ சமயத்தை பின்பற்றுகிறவராக சச்சிதானந்தன் மாஸ்டர் அவர்கள் இருந்த போதிலும் யாழ்ப்பாண கல்லூரியின் பாரம்பரியத்தை மிகவும் மதிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அதனால்தான் யாழ்ப்பாண கல்லூரியும் அவருக்கு மதிப்பளித்திருக்கிறது என்று கருதுகிறேன். மறைந்த எங்கள் அதிபர் திரு ராஜன் கதிர்காமர் அவர்களுடைய காலத்தில் இந்தியா சென்று படிப்பதற்கான இந்த ஸ்காலர்ஷிப் சமயங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டதில்லை என்று நான் கருதுகிறேன். எந்த மாணவனுடைய வாழ்வை மேம்படுத்த இந்த ஸ்காலர்ஷிப் தேவையோ அவர்களுக்கு இந்த உதவி வழங்கப்பட்டது. நான் படிக்கிற காலத்திலும் என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி நாங்கள் படித்தோம். தற்சமயம் நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் ஆசிரியப் பணியில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? சில பல நேரங்களில் சில மனக்கசப்புகள் வரும். மனிதர்கள குணம்தானே. ஆனால் பழைய சந்தோஷம் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இப்போ என்னென்று சொல்ல, அது எங்களுக்கெல்லாம் முரண்பாடுகள் என்று சொல்லல. அது நாங்கள் எங்களுக்கு தந்த கடமையை நாங்கள் மிகவும் சரியான முறையில் செய்ய வேணுமென்றதுதான் எங்களோட ஒவ்வொரு ஆசிரியர்களும் தான் மன விருப்பம். சில பல நேரங்களில் எங்களுக்கு இடையூறுகள் வரலாம். அதையும் தாண்டி நாங்கள் எங்களோட கடமை செய்ய வேணுமென்ற ஒரு ஓர்மத்தில் கல்வி கற்பிக்கின்றோம். மாணவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கிறது? நான் கொஞ்சம் கண்டிப்பு கூடத்தான். ஆனால் இப்போவும் சொல்லிவிடும், டீச்சர் நீங்கள் கண்டித்தாலும் நாங்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறோம், உனக்கு பேச்சு வேண்டி இருக்கிறோம், அடிக்கடி குவாட்ராங்கிளில்
எங்களை பேசுவீங்க, கிளாஸுகளுக்குள்ள போய் சொல்லுவீங்க, ஆனால் நாங்கள் நல்லா இருக்கோம் டீச்சர் என்று சொல்லுவினோம் பிள்ளைய. இன்னும் எத்தனை ஆண்டுகள் சேவை உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது? உங்களது எதிர்கால திட்டங்களாக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் தற்சமயம்? எனக்கு 54 வயது இருக்குது. இப்பொழுது 54 வயது. 6 ஆண்டுகள் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சா தான் வேலை செய்யலாம். கற்பித்தலை தவிர்த்து வேறு எந்த விதங்களில் யாழ்ப்பாண கல்லூரியோடு நீங்கள் இணைந்து பணியாற்றுகிறீர்கள்? நான் இங்கே கல்வி கற்பிக்க வருகின்ற பொழுது எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் இங்கே கல்வி கற்பித்து கொண்டிருந்தபடியால் எனக்கு பெரும்பாலும் தமிழ் தின போட்டிகளில் தனி நடனம், குழு இசை, தனி இசை எல்லாத்துக்குமே பயிற்றுவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மாகாண மட்டம் மட்டும் ப்ளேஸ் கிடைச்சிருக்குது, 2nd ப்ளேஸ் கிடைச்சிருக்குது. நாங்கள் நேஷனலுக்கு பெரிய போயில, ஆனால் இப்போ ஒரு கடந்த காலம் ஒரு 3 வருடங்களுக்குள்ள நாங்கள் தமிழ் பள்ளியத்தை நான் உருவாக்கி மாணவர்களை கலெக்ட் பண்ணி மாணவர்களுடைய எல்லாருமே சேர்த்து நாங்கள் ஒரு தேசிய மட்டத்துக்கு போய் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அது ஒரு வரலாற்று சாதனை என்று சொல்லுகின்றன. இல்லை, இசையோட மிகவும் ஈடுபாடு இருந்ததன் காரணமாக பள்ளிக்கூடத்திலும் அது ஒரு சந்தர்ப்பம் தந்துச்சுன்னா முதல் பாரதி விழாவுக்கு தான் போட்டினேன். இப்போ மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் என்ன என்கரேஜ் பண்ணிவினோம், இந்த ப்ரோக்ராமை நீர் விடக்கூடாது, தொடர்ந்து பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு பழக்கம்னு சொல்லி பிள்ளைகளும் மிகவும் விருப்பத்தோடு வந்து அந்த பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள். இல்ல ஆசிரியராக, ஏப்ரஹாம் இல்லத்தினுடைய ஆசிரியராக இன்று வரை எனது பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ரவுண்ட் டேபிள் ஆசிரியர் வட்டமேசை என்று சொல்லப்படுகின்ற அந்த ரவுண்ட் டேபிளினுடைய செக்ரட்டரியாகவும் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறேன். தமிழ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட்டாகவும் இருந்திருக்கிறேன். சாந்தா டீச்சர் ரிட்டையர் பண்ணது பிறகு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறேன். தமிழுக்கு இருந்திருக்கேன். ஆசிரியையாக நீங்கள் பணி செய்வதில் ஒரு மகிழ்ச்சியை காண்கிறீர்கள்? ஆம். மாணவர்களோட இப்போ பைபாஸ் செய்து திரும்பி இங்கே வந்திருக்கிறேன். வீட்டில் இருக்க மட்டும் வருத்தம் என்ற ஒரு உணர்வு என்ன பயப்படுத்தி கொண்டிருந்தது. நான் யாழ்ப்பாண கல்லூரிக்கு காலடி எடுத்து வைத்ததும் எல்லாமே மறந்து போனேன். நான் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கண்ட சந்தோஷத்தில் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆப்ரேஷன் செய்த ஒரு மன உணர்வு எனக்கு இன்று பாடசாலையில் இருக்கவில்லை. திருமதி கோமலா தெய்வேந்திரம், நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் பணியை மனநிறைவோடு இதய சுத்தியோடு நீங்கள் செய்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். இனி வரும் காலத்திலும் இதே தன்னம்பிக்கையோடு இந்த பணியை தொடர நான் வாழ்த்துகிறேன் உங்களை. நன்றி அண்ணா. நான் ஒன்று சொல்லாமல் விட்டுவிட்டேன். என் சகோதரி சாரதாவினுடைய வகுப்பு தோழன் நீங்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். எனக்கு படிக்கிற காலத்தில் ஞாபகம் இல்லை, அதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய சகோதரி சாரதா அவர்கள் என்னுடைய பேட்ச்மேட். அவருடைய இறப்புக்கு பின்னால் அவருடைய சில வீடியோக்களை நான் காண நேர்கையில்தான் அவருடைய குரல் வளத்தை கண்டு வியந்தேன். ஸ்ருதி பிசகாத ஆணித்தரமாக பாடக்கூடிய ஒரு அற்புதமான குரல். இன்று அவர் இருந்திருப்பாரானால் என்னுடைய இசையில் பல பாடல்களை நான் அவரை பாட வைத்திருப்பேன். என்ன செய்ய, காலம் சில வேளைகளில் நாம் நினைப்பதை நிறைவேற்றுவதில்லையே. இசை என்பது ஒரு வரம், பாடகராவது என்பது ஒரு பெருங்கனவு. சாரதாவின் இந்த ஆகப்பெருங்கனவு நிறைவேறாமல் கரைந்து போனது மிகப்பெரிய சோகம்தான். வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும், அவ்வளவுதானே. சிலர் முன்னே செல்கிறார்கள், நாம் பின்னே செல்கிறோம், அவ்வளவுதானே. ஆமாம். அதனால் இந்த சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி கோமலா. நன்றி. நன்றி என்ன. நன்றி. 40 வருடங்களுக்கு பின்னரும் யாழ்ப்பாண கல்லூரிக்கு செல்கையில் என்னை அடையாளம் கண்டு அண்ணா என்று அன்போடு அழைக்கிற சில முகங்களில் கோமலா டீச்சரின் முகமும் ஒன்று. வாழ்க்கையில் ஆகப்பெரும் இழப்புகள், சோகங்கள் நிகழ்ந்த போதும் இந்த ஆலமரத்தைப் போல் எதற்கும் அஞ்சாமல் அப்படியே எதிர்கொள்கிற கோமலா டீச்சரின் அந்த மனப்பாங்கு
மிகவும் உன்னதமானது. இறைவன் இனிவரும் காலங்களிலும் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தி அருள வேண்டுமாய் இதயபூர்வமாக நான் வாழ்த்துகிறேன்.